இப்ப நியூ இயர் வரப்போற காரணத்தினால புத்தாண்டு பலன்கள் சொல்ல போற நிறைய ஜோசிகாரங்களாம் வருவாங்க. அவங்க கிட்ட கம்பீரோட ஜாதகத்தை கொடுத்து இந்தியன் டீமுக்கு ஒரு செட் ஆவாரா இல்லையான்னு கேட்டே ஆகணும். ஏன்னா அவர் எப்ப காலடி எடுத்து வச்சாரோ அதுல இருந்து இந்தியன் டீமுக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சுப்மன் கில் என்னதான் மோசமா விளையாடினாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுனால சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுது. இன்னொரு பக்கம் டீம்ல பேட்டிங் ஆர்டரை மாத்தி மாத்தி விளையாட வச்சு பிளேயர்ஸ்க்கு யார் யார் எந்தெந்த ரோல்ல இருக்காங்கன்னே மறந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பண்றாரு. இப்ப இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல என்னதான் இந்தியா 2-1 கணக்குல லீட்ல இருந்தாலும் இந்தியாவுக்கு இப்ப புதுசா 2 தலைவலி வந்திருக்கு. இப்ப ரிப்போர்ட்ஸ் படி கடைசி 2 T20 போட்டிகள்ல பும்ரா விளையாடுறது சந்தேகம்னு சொல்லப்படுது. பும்ரா ஏதோ ஃபேமிலி எமர்ஜென்சி காரணமா அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இதனால கண்டிப்பா அவர் 4வது T20 போட்டியை விளையாட மாட்டாருன்னு சொல்றாங்க. மேபி 5th T20 போட்டியை அவர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஷயம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் நியூஸ் வருது. கூடவே ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேலும் இல்லஸ் காரணமா கடைசி 2 போட்டிகளை தவற விட போறாரு. இன்னும் சில மாசங்கள்ல வேர்ல்ட் கப் வர போகுது. ஏற்கனவே இந்தியன் டீம்ல பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இல்லைன்னா டீமோட பேலன்ஸே கட்டிடும். ஆனா கோச் கௌதம் கம்பீர் இதுக்கெல்லாம் அசராம மணியஸ்ட் ப்ரொஃபசர் மாதிரி இதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்பாரு. மேபி சுப்மன் கில்ல போலிங் போட வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ மக்களை இவங்க 2 பேருமே இல்லாம இந்தியாவால இந்த சீரிஸை ஜெயிக்க முடியுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோகளை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.